இருக்குது. மற்றவங்க பார்க்கும்போது நான் ஒழுங்காக இருக்கேன் அப்படின்றது டிசிப்ளின். யாருமே பார்க்கல அப்படின்னும் போது நான் ஒழுக்கமாக இருக்கிறது செல்ஃப் டிசிப்ளின். இன்றைக்கி எல்லாருமே வந்து இந்த செல்ஃபோன் கேட்ஜெட்ஸ் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடிக்ட் ஆகிட்டு உடல் ஆரோக்கியத்திற்கு வந்து முக்கியமான அம்சம் வந்து தூக்கம், அதை வந்து இழந்துட்டுருக்கோம். லேட் நைட் ஸ்லீப் அப்படின்றது வந்து பெரிய டிசீஸ். நீங்கள் வந்து ஒரு 12 மணி 1 மணிக்கு மேலே படுத்துட்டு ஒரு 12 ஹவர்ஸ் தூங்கினாலும் சரி, இந்த ஏர்லி நைட்டில் தூங்குற தூக்கத்தோட அந்த ஆரோக்கியம் வந்து கிடைக்காது. நம்ம ஏர்லி அதான் வந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லினோட சேயிங்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதே படிச்சிருப்போம். ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் மேக்ஸ் எ மேன் ஹெல்த்தி வெல்த்தி அண்ட் வைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்ம வேலையை ஆரம்பித்தாச்சுன்னா நிச்சயமாக அந்த வேலைகள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவே நடக்கும். ஏர்லி மார்னிங்கில் செய்யக்கூடிய வேலைகளில் வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பு இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். இதை வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து இழந்துட்டு வாழ்க்கையில் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமலேயே ஒரு தள்ளாட்டத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இது வந்து நிறைய பேர் வந்து இந்த தூக்கத்தோட முக்கியத்துவத்தை வந்து பேசியிருக்காங்க. இஸ்லாமும் வந்து இந்த தூக்கத்தோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும் போது, இஸ்லாத்தின் தூதரான நபிகள் நாயகம் சொல்லும் போது மக்ரிப் தொழுகை அப்படின்வாங்க, அதற்கு பிறகு தூங்குவதை வந்து வெறுத்திருக்காங்க. இஷா தொழுகை இரவு தொழுகைக்கு பிறகு தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுவது வந்து அவங்க வந்து வெறுத்திருக்காங்க. அப்போ வந்து தூக்கம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த தூக்கத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த பிரம்ம முகூர்த்தம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அது ஆரம்பிக்கிற நேரம் வந்து கிட்டத்தட்ட 3:30 மணி 4 மணிக்கு ஆரம்பிக்கும். அதுலேருந்து ஒரு 48 மினிட்ஸ்னுவாங்க பிரம்ம முகூர்த்தம். இந்த டைமில் தான் வந்து இது என்ன சொல்கிற ஸ்பிரிச்சுவல் அண்ட் பர்சனல் ஆக்டிவிட்டீஸ்க்கு உண்டான நேரங்கள். உலகில் தலை சிறந்த தலைவர்கள் யாரை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க எல்லாருமே வந்து இந்த சன்ரைஸ்க்கு முன்னாடி முடிக்கக்கூடியவராக இருந்தாங்க. சன்ரைஸ்க்கு முன்னாடி முழித்து எல்லா வேலையும் தொடங்கக்கூடியவராக இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது. மறைந்த முதல்வர் கருணாநிதி கூட ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு அவங்க புக்கு படிச்சிருவாங்க, என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து படித்து முடிச்சிடுவாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆகவே யார் இந்த ஏர்லி மார்னிங்கில் எழுந்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சாச்சுன்னா நம்ம வந்து சீக்கிரம் தூங்கிடுவோம். அது வந்து ஒன் ஆஃப் த பெனிஃபிட். சீக்கிரமாக எழுந்திரிக்காமல் இருக்கிறதுனால லேட்டாக தூங்குறோம். லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக தூங்குறோம். சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நைட்டில் வந்து சீக்கிரமாக தூக்கம் வரும். பகல் நேரத்தில் சோர்வு அப்போ வந்து இந்த நாப்பிங் அப்படின்வாங்க, சின்னதாக ஒரு தூக்கம், குட்டி தூக்கம், ஒரு 10 நிமிஷம் தூங்கி வச்சாச்சுன்னா போதும், நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷன் கிடச்சிடும். ஒரு நல்ல ஒரு பாடி வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டு வச்சா ஒரு 10 மினிட்ஸ் தான். நிறைய அதுவும் ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது. ரொம்ப நேரம் தூங்கினா என்ன ஆகும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உடம்புல வந்து ஒரு சோம்பேறித்தனம் கிரியேட் ஆகிடும். ஏர்லி நைட் இரவில் வந்து ஒரு 10 மணின்றாங்க, 10 மணி 9 மணி 10 மணிக்கு தூங்கிட்டால் நம்ம வந்து அந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறைவு வந்து லேட்டாக தூங்குறதுல அந்த நிறைவு வந்து கிடைக்காது. ஆகவே நம்ம சீக்கிரமாக தூங்கினா சீக்கிரமாக முழிச்சிடலாம், நம்ம வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். லேட்டாக தூங்குறதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் நம்ம வந்து செல்ஃபோன், சோஷியல் மீடியாவில். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம தூக்கத்தை வந்து உடல் ஆரோக்கியம் தான் எல்லாத்துக்குமே ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான விஷயம் தூக்கம் இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் போயிடும். ஸோ முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா செல்ஃபோன், சோஷியல் மீடியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவாக இருக்குது. அதெல்லாம் வந்து நைட்டில் வந்து டின்னருக்காக வெளியில் போகும்போது சீக்கிரம் போகலாம். டின்னருக்கு வெளியில் தப்பு கிடையாது. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்தாச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம டின்னருக்கு போகிறதே 10 மணிக்கு மேலே தான் போகிறோம். ஹோட்டலில் வந்து சம்டைம்ஸ் பார்த்துட்டு 1 மணிக்கு பார்த்தா கூட ஹோட்டலில் வந்து கூட்டமாக தான் இருக்குது. ஷாப்பிங் மால் வந்து நைட்டில் ஷாப்பிங் போயாச்சுன்னா எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரோன்னு தெரியாது. நான் பெரியவங்க அப்படி இருந்தால் சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஸோ நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காமல் நம்ம குடும்பத்தினரோட உடல் ஆரோக்கியத்தையும் வந்து நம்ம வந்து கெடுத்துட்டு இருக்கோம். ஆகவே இந்த பழக்கங்களை எல்லாம் நம்ம விட்டுட்டு சீக்கிரமாக தூங்கியாச்சுன்னா நிச்சயமாக நம்ம என்ன பண்ணலாம், சீக்கிரமாக எழுந்திரிக்கலாம், வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும். நாமளும் இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் காலையில் அந்த சன்ரைஸுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு பழகியாச்சுன்னா நிச்சயமாக சக்ஸஸ் என்பது நமக்கு ரொம்ப தொலைவில் இல்லை, ரொம்ப கிட்டத்தில் இருக்குது. நம்ம அனைவருக்கும் நல்லா அள்ளி கூட்டிகிட்டு